Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் படிச்சிட்டோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் படிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நாங்கள் பாசிட்டிவ் குவேஷன்ஸ்களை அமைத்துக் கொள்வது என்று சொல்லி பார்க்க போறோம். ஓகே? Okay, before moving to the video, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. அப்ப நாம simple future tenseல நாம positive tenses படிச்சு positive questions எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல அமைக்கணும்னு சொன்னா அது சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். எப்படி வரும்? சப்ஜெக்டோட வில்லையும் செய்து நாங்கள் வெர்பின் பேஸ் ஃபார்மையும் போடுவோம். அப்ப நாங்கள் அது குவேஷன் ஃபார்மை அமைக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பவும் குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்துல எங்களுக்கு ஹெல்பிங் வெர்ப் இருக்கு தானே, அந்த ஹெல்பிங் வெர்பை நாங்க என்ன செய்வோம்? வாக்கியத்தின் முன்னாடி இட்டு இறுதியில குவேஷன் மார்க் போடுவோம். அப்ப எங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்குரிய ஹெல்பிங் வெர்ப் வந்து will. சரியா? அப்ப நாங்க will முன்னாடி கொண்டு வந்து அடுத்ததா வந்து நாங்க சப்ஜெக்டை இட்டு நாங்க வந்து வெர்பின் பேஸ் ஃபார்மை போட்டு குவேஷன் மார்க் போடுவோம். அப்ப will I come, will we come, will they come, will you come, will he come, will she come, will it come. ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஹெல்பிங் வெர்பை முன்னாடி போட்டுட்டு அடுத்ததா சப்ஜெக்ட் எடுத்து வெர்பின் பேஸ் ஃபார்ம் போட்டு குவேஷன் மார்க் போறோம். அப்ப சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கின்ற போது நாங்கள் வந்து அதை நான் வந்து இப்படி பார்த்தால் பாருங்க, எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ப்ளூரல் என்று பார்க்க தேவையில்லை. நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் will யூஸ் பண்ணுவோம். சரியா? நாங்கள் வந்து ஐவிக்கு தான் ஐக்கும் விக்கும் நாங்க ஷேல் தனிச்சு இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இருந்தாலும் நாங்க will பயன்படுத்துவால எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரியா? நீங்க will யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, willோட சப்ஜெக்ட் அதோட வந்து நாங்க என்ன வெர்ப் இந்த பேஸ் ஃபார்மையும் சேர்த்து இறுதியில குவேஷன் மார்க்கையும் போட்டா சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்படிதான் அமையும். சரியோ? ஓகே, அவங்களுக்கு விளங்குதா? ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம் நாங்கள் சில சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் செல்வேனா, அப்ப எங்களுக்கு காலத்திட்ட காட்டுகின்ற பகுதி எதுன்னு நான் சொன்னாங்க வெர்ப். அப்ப செல்வேனா அண்ணா இனித்தான் செல்ல போகிறேனான்னு சொல்லி நாங்கள் கேஷன்ல கேட்கிறோம். ஓகேயா? ஓகே, அப்ப சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியும் நான் எழுவா. செல்வேனா வெர்ப் செல்றது, செல்லல் என்கின்ற ஆக்ஷன் நடக்கிறதால வெர்ப். சரியா? அப்ப செல்வேனா என்றது எங்களுக்கு குவேஷன் மார்க். அப்ப நான் செல்வேன் என்று சொல்கின்ற போது நாங்கள் இதனை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? ஐ வில் கோ என்று சொல்ல போறோம். அப்ப செல்வேனா என்று குவேஷன் மார்க் வாரதால, குவேஷன் ஃபார்முலா வாரதால நாங்க என்ன செய்வோம்? will முன்னாடிட்டு வாக்கியத்துக்கு முன்னாடிட்டு will I go. கடைசியில குவேஷன் மார்க் கட்டாயம் போடணும் பிள்ளையார். சரியா? Don't forget to put the question mark at the end of the sentence. Okay? Okay, இப்ப பாருங்க, நாங்கள் செல்வோமா, அப்ப உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் நாங்கள் செல்வோமா verb. அப்ப will we go. அவர்கள் செல்வார்களா, அவர்கள் சப்ஜெக்ட், செல்வார்களா verb. ஆகவே will they go. ஓகேயா? அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? நாங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் அந்த குவேஷன் ஃபார்மாக மாற்றுவதற்கு, ஐ வில் கோ குவேஷன் ஃபார்மாக மாற்றுவதற்கு நாங்கள் will முன்னாடி கொண்டு வந்து சப்ஜெக்ட போட்டு வெர்பின் பேஸ் ஃபார்மா போட்டு குவேஷன் படிவுக்கு மாற்றுறோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, அவன் செல்வானா சப்ஜெக்ட் அவன், செல்வானா verb. ஆகவே will he go. அவள் செல்வாளா சப்ஜெக்ட் அவள்,
செல்வாளா verb. Will she go? அது செல்லுமா subject அது செல்லுமா verb. ஓகே ரைட். அப்ப will it go? ஓகே பஸ் ஒரு சிம்பிளா இருக்கும் பாருங்க. ரைட். இப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா 20 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதோட உங்களுக்கு விளங்கும் ஈஸியா. சரியா? ரைட். ரைட். இப்படி நீங்கள் வந்து வாக்கியங்களை அமைச்சு பழகணும் முடியாது. இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா பாருங்க. கவனிங்க. இப்ப பாருங்க. Will he write? எங்களுக்கு பிரதான மெயின் க்ளோஸ் வந்து பாருங்க. Will he write? இவ்வளவு தான். இங்க வந்து நாங்கள் வந்து என்ன செய்யறோம்? டிஸ்கிரைப் பண்றோம் வாக்கியத்தை. ரைட். அப்ப இதை நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாம நீங்க எழுத பழகணும். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர்ல நாங்கள் வந்து பேசன் போமே அமைக்கல இந்த வடிவில்தான் எழுதணும் என்ற அந்த உங்களை பேட்டர்ன் தெரிய வேணும். சரியா? அப்ப கிராமர் மிஸ்டேக் இல்லாம நாங்கள் வந்து முதல் வந்து எங்களுக்கு தேவையான மெயின் சென்டென்ஸை வந்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஸ்கிரைப் பண்றது நாங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? நாங்கள் வந்து எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு ப்ரீபொசிஷன்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும். அப்ப அதுகளை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொண்டு போவோம். ரைட். ஓகே. இப்ப பாருங்க. Will he write an exam tomorrow? அவன் நாளை பரீட்சை எழுதுவானா? Will he go to shop tomorrow? நாளை கடைக்கு செல்வானா? Will he do his homework at home? சரியா? இதுக்குரிய தமிழ்களை நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்களே சொல்லி பாருங்க. சரியா? Will she give me a pen? Will we cook lunch? Will my parents go to India? Will they bring some books? Will she love him? Will he give money to his friend? Will we come tomorrow? நாங்கள் நாளை வருவோமா? Will my friend buy some things? Will Ravi sing a song? Will he deliver the letters? அவன் கடிதங்களை விநியோகிப்பானா? Will Kumar talk with them? Will my father work in foreign? என்னுடைய ஃபாதர் வெளிநாட்டில் வேலை செய்வாரா? Will India win the final match? Will he enjoy his birthday? Will my mother arrange the home? Will they obey the order? Will he catch the bus? அவன் பேருந்தை பிடிப்பானா? ரைட். இந்த சிம்பிள் வாக்கியங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் தான் நான் தந்திருக்கேன் பிள்ளைகள். அது உங்களை விளங்கும். திருப்பி வாய்ச்சி பாருங்க. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். அப்ப நாங்கள் பேசன் போம்ல எழுதிக்கல என்ன செய்யணும்? வில்லை நாங்கள் முன்னாடி இட்டு சப்ஜெக்டை அடுத்ததாக இட்டு வேர்பின் பேஸ் பொம்மையை அடுத்ததாட்டு இறுதியில வந்து குவேஷன் மார்க்க போட்டா எங்களுக்கு வந்து என்ன செய்யும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவ் குவேஷன்ஸ்கள் பெற்றுக்கொள்ளப்படும். ஓகே கிளியரா இருக்கா? ரைட். ஓகே. இப்ப பாருங்க. நான் தமிழ் வாக்கியங்கள் தாருன்னு அதை நீங்க இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. குமார் செல்வானா? அவன் படிப்பானா? அவன் தேனி தயாரிப்பானா? நான் ஒரு கடிதம் எழுதுவேனா? நான் ஒரு கடிதம் எழுதுவேனா? நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீர்களா? அது ஓடுமா? இவ்வளவு தமிழ் வாக்கியங்களை நீங்க ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து பாருங்க. சரியா? ஏன் நான் அப்படி தரேன்னு சொன்னா இப்படி நாங்கள் வந்து வாக்கியங்களை எழுதி பழகின்ற போதுதான் எங்களுக்கு ஆங்கிலம் வந்து இலகுவாக எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே நீங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன வசனங்களை முதல்ல எழுதி பழகுங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாம. குமார் செல்வானா என்றால் சிறிய வாக்கியம், அதனை கிராமர் மிஸ்டேக் இல்லாம சென்டென்ஸ் அதாவது டென்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் சரியான முறையில் எழுதி பழகுங்க. சரியா? அதுக்கப்புறம் குமார் செல்வானா எங்கே அப்படி சொல்லி நாங்கள் வாக்கியங்களை நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு போகலாம். முதல் இந்த மெயின் க்ளோஸை வந்து நீங்க என்ன செய்யும்? சரியான முறையில் கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதி போடுவோம். சரியா? ஓகே. ஓகே. அடுத்த வீடியோல நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ் கேசன்ஸ்களை எப்படி அமைக்கிறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you like the video, please like and share it. And thank you for your watching. And don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay. Bye.
Take care.